Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் அடுத்தது பெற்றோர்களும் குழந்தைகளும் என்ன எதிர்பார்க்குறோம், அது எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும், தரவரிசை பட்டியல். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குமா, எந்த கல்லூரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா, இல்லை கிடைக்காம மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிற மாதிரி இருக்குமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி போகிற மாதிரி இருக்குமா, இதெல்லாம் டிசைட் பண்ணணும்னா கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் இருந்தால் தான் உறுதியாக சொல்ல முடியுங்க. பட் இந்த ரேங்க் லிஸ்ட் வரக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா முடியும். பட் அது மாறுதலுக்கு உட்பட்டது. என்ன காரணம்னா 2025 கொஸ்டின் பேப்பர் கஷ்டம், 2024 ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதே மாதிரி 2022 கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தது. அப்போ இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணோம், 3 பார்ட்டாக வீடியோ பதிவு பண்ணோம். 2022 ரேங்கை பேஸ் பண்ணி என்னென்ன கல்லூரிகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் மறக்காமல் போய் பாருங்கள், தேவைப்பட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது, தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கைடன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லுங்கள், அதுக்கான காண்டாக்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருந்து ஒரு மோட் ஆஃப் கைடன்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அனதர் 2 மோட் ஆஃப் கைடன்ஸ் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட் ஃபோன் நம்பர் கிடைக்கும், ஈஸியாக டவுட் கிளாரிஃபை பண்ண முடியும். வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக உங்களுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க முடியுங்க. இது விருப்பப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் என்ன மாதிரி ரேங்க்லாம் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் எல்லோருக்கும் இருக்குங்க. இப்போ டாப் 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்ல போனால் பிஹெச்சி நிறைய விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது KMCH, வேலம்மாள். இந்த 3 கல்லூரியை தான் டாப் 3 கல்லூரியாக ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுறாங்க. பிஹெச்சிக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், மீண்டும் ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம். இப்போ அடுத்து பிஹெச்சிக்கு அடுத்து விரும்பக்கூடிய கல்லூரி அப்படின்னு பார்த்தா KMCH மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு. என்ன காரணம் எல்லாரும் விரும்பி எடுக்கிறாங்க? இந்த KMCH ஹாஸ்பிட்டல் பயங்கர ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். வெஸ்டர்ன் ஜோன்ல KMCH ஹாஸ்பிட்டல் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலோட நமக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் KMCHல கிடைக்குமா, பிஹெச்சி இல்லை அப்படின்னா KMCHல கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஆர்வம் இருக்கு. அப்போ இந்த KMCH மெடிக்கல் காலேஜில் என்ன ஆல் இண்டியா ரேங்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது எனக்கு KMCHல கிடைக்கல அப்படின்னா அடுத்தது வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், மதுரையில் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இங்கேயும் பேஷண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கு. அப்போ இந்த வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கணும்னா என்ன ஆல் இண்டியா ரேங்க் நமக்கு தேவைப்படலாம் ஒவ்வொரு கேட்டகரிக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ KMCH பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 2023 பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஏன் அந்த 2023 பேஸ் பண்ணி சொல்கிறோம்? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 2022 பேஸ் பண்ணி சொன்னீங்களா சார், இப்போ 2023 பேஸ் பண்ணி ஏன் மாறி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த 500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கு. பட் 400 to 500 எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால 400 to 500 எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்ட் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம 2023 ரேங்கை பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். பட் இது மாறுதலுக்கு உட்பட்டது. 2022-23 பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் 2025 நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு, தமிழக ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கு. அப்போ நம்ம 2022-23 நம்ம கம்பேர் பண்ணி அனலைசிஸ் பண்ணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனலைசிஸ். இது மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 55,000 இருந்தால் நமக்கு சேஃபாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. KMCHல ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு இருக்கீங்க, பிஹெச்சில் கவர்மெண்ட் கோட்டாவில் மெடிக்கல் காலேஜில் சீட் வேணும் அப்படின்னா சரி, KMCHல உங்களுக்கு இடம் வேணுங்கிற மாதிரி இருந்தால் 55,000 இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 60,000 62,000. ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜும் பெரிய டிஃபரன்ஸ், 2 மார்க் 3 மார்க் தான் வித்தியாசம் இருக்குதுங்க. பிஹெச்சில் ஆல்மோஸ்ட் சிமிலர், KMCH ஒரு 2 மார்க் வித்தியாசம் இருக்கு. அப்போ 60,000 62,000 இருந்தால் நமக்கு சேஃபுங்க. ஸோ 60,000 இருக்கும்போது நமக்கு சேஃபாக இருக்கும். மேபி இது 62,000 ஆகலாம், 64,000 ஆகலாமுங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 76,000 இருந்தால் நமக்கு சேஃப், 76,000 இருந்தால் சேஃபாக இருக்கும். இது 2023 பேஸ் பண்ணி சொல்கிறேன், 2022 பேஸ் பண்ணி சொல்லும் போது மாறுது. அப்போ 2023 76,000 இருக்கும்போது சேஃபாக இருக்குங்க. MBC பொறுத்த வரைக்கும் 85,000 இருக்கணும். 80,000 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு KMCHல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். SCA பொறுத்த வரைக்கும் 1,76,000 1,76,000 இருக்கணுங்க. SCA பொறுத்த வரைக்கும் 3,04,000 இருக்கணும். STA பொறுத்த வரைக்கும் 3,12,000. இது 3 லேக் சொல்லியிருந்தோம். அப்போ இது கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கு. இது 2 லேக் SCA ஒரு ரேங்க் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இதே 2022 பேஸ் பண்ணி சொல்லும் போது கொஞ்சம் மாறுது. அப்போ இதுல ஒவ்வொரு வருஷம் ரேங்க் மாறுது அப்படிங்கறதுக்காக தான் இதை அனலைசிஸ் பண்றோம். அடுத்ததாக விரும்பி எடுக்கக்கூடிய அளவுனா வேலம்மாள். ஸோ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் கேட்டகரிக்கு 61,000 வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அதாவது 2023 61,000 வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி கிடைச்சிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 65,000. ஸோ இந்த 65,000 1000-2000 மாறுபடலாம். அப்போ 65,000 இருந்தால் நமக்கு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு பிசியில் நமக்கு சேஃபாக இருக்குங்க.
பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 83,000 இருக்கணும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 83,000 இருந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 92,000. எம்பிசிக்கு 92,000 ரேங்க்ல இருந்தீங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1,87,000 இருந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும். எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் 2,95,000 தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 3,25,000. இதில் ஒரு சந்தேகம் வரும் சார், இங்கே பாருங்க சார், இங்கே 3,04,000. அதாவது எஸ்சி எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் அந்த ஏரியாவில் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்கிறத பொறுத்து மாறுபடுங்க. பட் இதெல்லாமே ஒரு 3 lakhsக்குள்ள தான் நமக்கு சேஃபாக இருக்கும். அப்போ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 3,25,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு இடம் வேணும்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 61,000 ரேங்க்ல இருக்கணும், பிசி 65,000 இருக்கணும், பிசிஎம் 83,000, எம்பிசி 92,000 இருக்கணும், எஸ்சி 1,80,000 அண்ட் எஸ்சிஏ 2,95,000 அண்ட் எஸ்டி 3,25,000. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா KMCH. ஸோ KMCHக்கு 55,000 இருக்கணும். ஓசி கேட்டகரிக்கு பிசி 62,000 இருக்கணும், பிசிஎம் 76,000, எம்பிசி 85,000 இருக்கணும், எஸ்சி 1,76,000 அண்ட் எஸ்சிஏ 3,04,000. இது கொஞ்சம் மாறும் அப்பப்போ, அந்த வருஷம் எப்படி எடுக்கிறாங்கிறத பொறுத்து மாறுங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 3,12,000. இப்போ இந்த 2 கல்லூரி பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து கண்டிப்பாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் டாப் 10 காலேஜஸ்க்கு என்ன ரேங்க் வரை கிடைக்கலாம், அடுத்தது லீஸ்ட் 10 காலேஜஸ் எப்படி கிடைக்கலாம், அப்போ டாப் 10 காலேஜஸ், அடுத்த 10 காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.